அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி இம்பேலன்ஸ் தியரி. தியரியிலேயே பேலன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு ரூட்டை கிளப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அடிப்படையில் பராசரி மெத்தடில் எல்லா விதமான பலன்களையுமே நம்மளால் வரையறுக்க முடியும். ஆனால் இந்த ஜோதிடர்களுக்கு என்ன கட்டாயம் வந்தது என்று தெரியவில்லை. புதிதாக ஒரு சிஸ்டத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவனை பூரா மொட்டையடித்து இப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையும் நமக்கு தேவைதானா? இதை நம்பி ஏமாறக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்காக இந்த விழிப்புணர்வு பதிவுகளை நான் செய்து வருகிறேன். பல பேர் பலவிதமான விமர்சனங்களை சொன்னாலும் இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பேன். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த வரிசையில் நம்ம பேலன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவையைச் சேர்ந்த சரவணன் சோமசுந்தரம் என்பவருடைய அந்த சிஸ்டத்தை பற்றி நாம் பேசப் போகிறோம். ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சிஸ்டம்ங்கிறதுக்கான எந்த அடிப்படையுமே அதில் கிடையாது. முதல் பாயிண்ட்டு, அவர் எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபரும் கூட. ஆனாலுமே கூட அவருடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு கருதுகோளாக எடுத்து பேசுகிறோம். அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு ஜாதகம். அவருடைய ஒரு கருதுகோள், அவர் முன்னாடி ஒரு ஹைப்போதீசிஸில் இருக்கார். என்ன ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு ஜாதகத்திலும் உயிர்காரகம் வேலை செய்தால் பொருள்காரகம் வேலை செய்யாது, பொருள்காரகம் வேலை செய்தால் உயிர்காரகம் வேலை செய்யாது. இப்படி ஒரு மட்டமான ஒரு கான்செப்ட். எப்படி அவருக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னே தெரியல. அதாவது ஹைப்போதீசிஸ்லேயே ஒரு கேவலமான ஒரு ஹைப்போதீசிஸ் இது. ஏன் என்று சொன்னால், இவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், 4ஆம் பாவகம் சொத்து சுகம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் உயிர்காரகமான தாயை கெடுத்துவிடும். தாயாருடைய அன்பு, அரவணைப்பு, உறவு போன்றவை எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இப்போ 2ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட்டாக இருந்தால் அவர்களுக்கு பணம் கிடைக்காது, பண வருமானத்தில் அது தடையை ஏற்படுத்தும். இப்படி ஒரு ஜாதகத்தில் என்ன விதமான இம்பேலன்சஸ் இருக்கிறது அப்படிங்கிறத இவர் விளக்கமாக சொல்ல முற்படுகிறார். ஆனால் அடிப்படையிலேயே இது ஒரு கேவலமான ஒரு கருதுகோள் அப்படிங்கிறத நான் முன்வைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கக்கூடியவர்களுக்கு, நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடியவர்கள், இரண்டும் இணைந்து அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். சொந்த வீடு வாசல், சொத்து சுகம், வாகன யோகங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் பெற்ற தாயோடு நல்ல முறையில் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அவருடைய பார்வைக்கு ஏன் தெரியல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏனென்று சொன்னால், எல்லோருமே எல்லா விதத்திலுமே பாதிக்கப்பட போகிறது கிடையாது. தாய் வழி உறவுகள், தாயாருடைய ஆதரவு இருந்தால் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். சொத்து சுகம் கிடைக்காது என்று ஏன் அவர் கருத வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அவர் அதை கருதுகிறார் அப்படின்னு சொன்னால், 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு கிரகம் கொடுத்து விடாது, ஒன்றை கெடுத்து விடும் என்பதை அவர் ஆழமாக நம்புகிறார். அதான் இங்கே விஷயம், அந்த நம்பிக்கை தான். இது பராசரி முறையில் சொல்லப்படவில்லை, அதில் குறைபாடு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் கருதி கொண்டு, அது உயிர் ராசிகளாக இருந்தால், அதாவது ஒற்றைப்படை ராசிகள் உயிர் ராசிகள் என்றும், இரட்டைப்படை ராசிகள் என்று சொல்லக்கூடிய பெண் ராசிகள் தனகாரகம் என்றும், அதாவது உயிரற்ற இன்அனிமேட் திங்ஸை குறிப்பிடக்கூடியது. அனிமேட் திங்ஸை ஒற்றைப்படை ராசிகளும், இன்அனிமேட் திங்ஸை பொருள்காரகத்தை குறிப்பிடக்கூடியது இரட்டைப்படை ராசிகளும் என்று குறிப்பிடக்கூடிய அவர், அந்த 4ஆம் பாவகம் என்பது ஒற்றைப்படை ராசியாக வறுமையானால் அது உயிர்காரகங்களை கொடுத்து பொருள்காரகங்களை கெடுத்துவிடும் என்றும், அந்த 4ஆம் பாவகம் என்பது இரட்டைப்படை ராசியாக இருக்குமானால் அது சொத்து சுகங்களை கொடுத்து தாயாருடைய உறவை கெடுத்து விடும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ஒற்றைப்படை ராசிகள் 4ஆம் பாவமாக வந்தால் உயிர்காரகத்தை கொடுக்கும், தாயுடைய அனுசரணை ஆதரவு கிடைக்கும், ஆனால் சொத்து சுகம் கிடைக்காது. இந்த 4ஆம் பாவகம் என்பது இரட்டைப்படை ராசிகளாக இருந்தால் தாய் சுகத்தை கொடுக்காது, மற்ற சொத்து சுகம் வாகன யோகங்களை கொடுத்து விடும் என்று அவர் கருதி கொள்கிறார். இது ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி ஒரு பொருள்காரகம் உயிர்காரகம் ரெண்டையும் சமமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு தியரின்னு பேரை கண்டுபிடிச்சு
அதை பேலன்ஸ் தியரி அப்படின்னு வச்சுருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக இது இம்பேலன்ஸ் தியரி. இது பாரம்பரிய முறையில் இல்லாத ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. டிவிஷனல் சார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது 4ஆம் பாவகத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் அந்த பாவத்தினுடைய அதிபதி, அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த பாவத்திற்கான காரக கிரகங்கள், தாயாரை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் சந்திரன், கல்வியை குறிப்பிட வேண்டுமானால் புதன், வாகன யோகங்களை, சொத்து சுகங்களை கொடுக்க வேண்டுமானால் செவ்வாய், இப்படி பல காரக கிரகங்கள் இருக்கிறது. இதை அனுசரித்து நாம் பலன்களை சொல்ல முடியும். அதோடு மட்டுமல்லாமல் டிவிஷனல் சார்ட் என்று சொல்லக்கூடிய D12 சார்ட்டில் ஒருவருடைய தாயாருடைய நிலையை பற்றி நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். D4 என்று சொல்லக்கூடிய சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தை வைத்து நாம் அவர்களுடைய சொத்து சுகங்களை பற்றி நாம் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் ஷோடச வர்க்க சக்கரம் என்று சொல்லக்கூடிய D16 சார்ட்டில் ஒருவருடைய வாகனாதி யோகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுலாம் பாரம்பரிய முறையில், பராசரி முறையில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பேலன்ஸ் தியரிக்கு என்ன தேவை வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. அதனால் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு தியரியை கண்டுபிடிச்சி இது என்னுடைய தியரி, பேலன்ஸ் தியரி, இம்பேலன்ஸ் தியரி, MM சிஸ்டம், இப்படி BCP, வயதோட்ட லக்னம், புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வார்த்தையை பாருங்கள், வயதோட்ட லக்னமா, அது ஒன்றும் இல்லை, BCP பிருகு சக்கர பத்ததி. ஸோ இப்படியெல்லாம் தனக்கு தகுந்த மாதிரி காப்பி பேஸ்ட் செய்து கொண்டு அதற்கு ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இது கீ பாயிண்ட் அப்படிங்கிறாரு. கீ பிளானட், பின் பாயிண்ட் பிளானட், பின் பிளானட், கீ பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வார்த்தை சொல்லாடல்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை, யூடியூப் நேயர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி ஏதோ புதிதாக ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடித்து சொல்கிறார் என்ற அடிப்படையிலே மக்களை நம்ப வைப்பது தான் இவருடைய திறமையாக இருக்கிறதே தவிர இதில் புதிதான கண்டுபிடிப்பு என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதே போல் ட்ரிபிள் செட் பிளானட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். திருமணம் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ட்ரிபிள் செட் பிளானட் யார்? காலபுருஷனுக்கு 2வது வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். ஸோ சுக்கிரனுடைய ட்ரிபிள் செட் பிளானட் எது? சுக்கிரன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்களுடைய தசையோ புக்தியோ வருமானால் மட்டுமே அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி ஒரு அபத்தமான ஒரு விஷயத்தை தன்னுடைய ஒரு விதியாக, பேலன்ஸ் தியரியினுடைய விதியாக அவர் கைக்கொள்கிறார். அதே போல் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த எண்டு சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அபிஜித் நட்சத்திரம் என்றும், அது காலபுருஷனுக்கு 10வது ராசியில் இருக்கக்கூடிய அந்த சிறிய ஒரு இடைவெளி பகுதி என்று குறிப்பிடுவார்கள். இதையே ஒவ்வொரு லக்னத்திற்கும் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும் அல்லது தாழ்வை தரும். அது பொருளாதார பொருள் காரகத்தை கொடுக்குமானால் உயிர் காரகத்தை பாதிக்க செய்துவிடும் என்று தனக்கு தகுந்தாற் போல் ஒரு பித்துக்குளித்தனமான ஒரு விஷயத்தை சொல்லி வாடிக்கையாளர்கள், யூடியூப் நேயர்களை எல்லாம் தலையை மொட்டையடித்து இப்படி ஒரு சிஸ்டத்தை நிறுவிக் கொண்டிருக்கக்கூடியவர் திரு சரவணன் சோமசுந்தரம். இதற்கான தேவை என்ன இருக்கிறது? இது பராசரி முறையில் கண்டுபிடிக்க தெரியாதா? அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இந்த புதிய சிஸ்டத்திற்கான தேவை என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இது போன்ற புதிய புதிய சிஸ்டங்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி, மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி, அதன் மூலம் தான் பெரிய ஒரு ஜோதிட நிபுணர் என்பதை வெளிக்காட்டி கொண்டு ஜோதிடராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற ஜோதிடர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முறையாக பாரம்பரியத்தை படிக்காமல் அல்லது அரைகுறையாக படித்து கொண்டு அதில் எதுவும் பலன் சொல்வதற்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய இடங்களை அவர்களுக்கு புரியாத விஷயம் என்பதால் அதை ஒரு தவறான அணுகுமுறையில் சித்தரித்து தான் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்ததாக சொல்லிக்கொண்டு இப்படியெல்லாம் புழப்பை ஓட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுடைய விழிப்புணர்வுக்காக நான் பதிவேற்றம் செய்கிறேன். இதை உங்களுடைய ஜோதிட ஆர்வலர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.